ஐயா நரசிங்கபுரம் ரமேஷுங்க ஐயா. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிங்களே ஐயா இந்த கலெக்டர் ஆஃபீஸில் பேனர் மாதிரி கட்டிக்கின்னு நெல் பயிர் பூரா சேதாரமாகுது, பூச்சி அடிக்குதுன்னு சொல்லிட்டு அகிரி விவோக்கு அகிரி சாருக்கு அமுச்சு விட்டுங்க வாட்ஸ்அப்பில். 90 நாள் வரல அந்த விவசாயத்தை அந்த இது பக்கமே வரல. நம்ம சாரான வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இது கொடுத்து மனு கொடுத்த பிறகு வந்து பார்த்தாங்க சார். அதுக்கு தீர்வே காணலை. 90 நாள் நஷ்டீடும் கொடுக்கல. பார்த்துட்டு அப்படியே இந்த மருந்து போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இது வரலும் அகிரி அதுக்கப்புறம் வரவே இல்லை. இப்போ ஊர் பூரா பரவிச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 100 ஏக்கருக்கு மேலே இந்த பூச்சி தாக்கல் மஞ்சா நோவுன்னு சொல்லிட்டு ஊர் பூரா இல்லை, சேத்பட்டு ஒன்றியம் பூராவே இன்னைக்கு பாதிக்கிற அளவுக்கு இந்த நோவு பரவிச்சுங்க. இது முதல்ல நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அரசாங்கமும் இந்த மாவட்ட நிர்வாகம் எடுத்திருந்தா தலைமை செயலகம் போய் தட்சிணாமூர்த்தி சாரை பார்த்து கூட கொடுத்துட்டு வந்துட்டுங்க ஐயா மனுவை. இது மாவட்ட நிர்வாகம் தான் எடுக்கணும்பா பதில். அவர் பேர்ல இது 5.5 ஏக்கர் பயிர் வச்சு 5.5 ஏக்கருக்கு 150 மூட்டை அறுத்துங்க ஐயா இதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 65 சிப்பம் ஐயா. 40 கிலோவா 65 சிப்பம் தான் ஐயா அர்த்தம். முழு மூட்டையாக பார்த்தீங்கன்னாக்கா 39 மூட்டைங்க தான் ஐயா. டிபிசியில் தான் ஐயா போட்டேன் நான் மூட்டைங்கள. எனக்கு 100 மூட்டை சேதாரம். 5.5 ஏக்கருக்கு எனக்கு 1 லட்ச ரூபா வரல நஷ்டங்க ஐயா. குறைந்தபட்சம் 100 மூட்டை சேதாரம் ஆயிடுச்சுங்க ஐயா. 150 மூட்டை அறுக்கிற இடத்துல வெறும் 39 மூட்டை தான் ஐயா அர்த்தம். என்னுடைய கோரிக்கை தகுந்த நஷ்டீடு கேட்டு நான் இந்த மக்கள் நீதிமன்றத்தில் கொடுத்தங்க ஐயா. அவர் அகிரி 15 பேர் இட்டு மிரட்டுறாருங்க ஐயா. நாங்கள் 15 ஊருக்கும் நான் கரெக்டாக போய்ங்கிறேன், நரசிங்கபுரத்துக்கு நான் வரல, நான் வந்தேன்னு சொல்லிட்டு என்னை கட்டாயப்படுத்தி என்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறாங்க ஐயா. அந்த மக்கள் நீதிமன்றத்தில் என்னை மிரட்டி ஆமாம்பா கையெழுத்து போடுப்பான்னு சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறாங்க ஐயா. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் ததுப்பேரி கிராமத்தை சேர்ந்த மூர்த்தி, விவசாய சங்க மாநில துணைத் தலைவர். ஐயா, ததுப்பேரி பஞ்சாயத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தில் குடிநீர் பைப் லைன் போட்டதாக ஒரு 500 மீட்டர் புதைச்சி பைப் லைன் போட்ட மாதிரி போலியான பில் எடுத்திருக்காங்க. பைப் லைனே போடலை. அந்த பகுதியில் பைப் லைன் போட்டு கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆகுது. அந்த பகுதி மக்கள் குடிநீர் வராமல் அவஸ்தைப்படுறாங்க. போலி பில் போட்டு 4.25 லட்ச ரூபாய் பணம் எடுத்துட்டாங்க. ஆனால் பைப் லைனே போடலை. இது தொடர்பாக கடந்த முறை 3 முறையாக மனு கொடுக்குறேன் கலெக்டர்கிட்ட. எந்த விசாரணையும் பண்ணல. இந்த முறை நேரில் சொல்கிறேன், நான் ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன உங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அந்த மாதிரி பணம் எடுத்தது? ஆதாரம் அந்த பில்லெல்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போட்டு பேனர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த பேனர் மட்டும் இருக்குது. பைப் லைன் போட்ட மாதிரி பேனர் எழுதியிருக்காங்க. அந்த பேனர் மட்டும் இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.